ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மெல்ட் அண்ட் போர் டைப்பில் ஈஸியாக சிம்பிளாக எப்படி ரெட் ஒயின் சோப் செய்கிறது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரெட் ஒயின் சோப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சோப் வந்து 2 மெத்தட்ஸில் பண்ணுவாங்க. ஒன்று கோல்டு ப்ராசஸ் சோப், இன்னொன்று வந்து மெல்ட் அண்ட் போர். நான் வந்து இப்போ மெல்ட் அண்ட் போரில் செய்ய போகிறேன். ரெட் ஒயின் பேஸ் வச்சு உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். உடனே வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, நம்ம கோல்டு ப்ராசஸ் சோப் எடுத்துக்கிட்டோன்னா அது செஞ்சு நம்ம 1 மந்த்து மேக்ஸிமம் 2 மந்த்து வரைக்கும் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். உடனே அது யூஸ் பண்ண முடியாது. இது வந்து நம்ம செஞ்சு உடனே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கஸ்டமர் என்கிட்ட ரெட் ஒயின் சோப் கேட்டிருக்காங்க, அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நான் அடுப்பில் வச்சுட்டேன். இது டபுள் பாயிண்டிங் மெத்தட். இதே நீங்கள் கரண்ட் ஸ்டவ்வில் செய்கிறதா, இண்டக்ஷன் ஸ்டவ்வில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் டைரெக்டாகவே ஹீட் பண்ணலாம். ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். அப்போ ரெட் ஒயின் சோப் பீஸை 100 கிராம் எடுத்துருக்கிறேன். அது குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் இப்போ மெல்ட் பண்ண போகிறேன். குட்டி குட்டியாக எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக மெல்ட் ஆகும். பெரிய துண்டை போட்டிங்கன்னா மெல்ட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ தண்ணி ஹீட் ஆகிடுச்சு, நம்ம இப்போ அதில் வச்சிடலாம். இது வந்து நல்ல குவாலிட்டியான பேஸு, ஸோ சீக்கிரமே மெல்ட் ஆகிடும். நீங்கள் பாருங்கள், பாதி மெல்ட் ஆகிடுச்சு. அடிக்கடி கிண்டிகிட்டே இருக்க வேண்டாம், கொஞ்சம் அப்பப்போ இப்படி கிண்டி விட்டீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கிற அந்த க்யூப்ஸ் வந்து கொஞ்சம் தனித்தனியாக பிரியும், ஈஸியாக மெல்ட் ஆகும். நமக்கு இந்த பேஸெல்லாம் தனித்தனியாகவே கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் கிளிசரின் பேஸ் வாங்கினீங்க அப்படின்னா அதிலே நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். இது ரெட் ஒயின் பேஸ், ஆல்ரெடி இதில் ரெட் ஒயின் சேர்ந்துருக்கும். இருந்தாலும் நான் வந்து இதில் ரெட் ஒயின் மிக்ஸ் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் தான் மெல்ட் ஆகணும். நான் கொடுக்குற சோப்பு வந்து 100 கிராம் இருக்கும். ஸோ அதனால் 100 கிராமுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தான் நான் பேஸ் எடுத்துருக்கேன். ஒரு 110 கிராம் இல்லை 115 கிராம் அந்த ரேஞ்சில் வந்து நான் எடுக்கும்போது அது மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் அதோட டென்சர் வந்து கம்மியாகும். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே கீழே எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ரெட் ஒயின் கலர் அப்படியே ஷோ ஆகும். இதில் அதோட பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும். என் கஸ்டமர் வந்து பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அந்த பிம்பிள்ஸ் வந்து பிளாக் டாட்ஸ் ரெட் டாட்ஸாக ஃபேஸில் இருக்குது, அது போகணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நான் இந்த ரெட் ஒயின் சோப் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஒரு 1 கிராம் அளவுக்கு நான் ரெட் ஒயின் ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இது வந்து எசென்ஷியல் ஆயில். இது வந்து பிம்பிள்ஸ் எல்லாம் போகிறதுக்கு ஒரு நல்ல எசென்ஷியல் ஆயில். ஸ்மெல்லுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லை, நான் எல்லா காஸ்மெட்டிக்ஸுமே இந்த எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாமே மிக்ஸ் பண்ணி நான் இப்போ மோல்டில் ஊற்றியாச்சு. அண்ட் இது ஒரு 1/2 ஹவரில் ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனது நம்ம அன்மோல் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அன்மோல் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. நான் அப்புறம் உங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ சோப் பேக் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. இது நான் இப்போது இன்னொரு சோப் பண்ணியிருந்தாலே அது நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி பார்த்தேன். ஃபேஸ் ரொம்பவே க்ளோயிங்காக ரொம்ப அழகாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து அதே கஸ்டமர் தான் இந்த குக்கும்பர் ஜெல்லி கேட்டிருக்காங்க. கலர் பாருங்கள், கலர் பார்த்தாலே செம்ம அட்ராக்ஷனாக இருக்குது.
ஆமாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதை யூஸ் பண்ணால் இது வந்து பிம்பிள்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிறைய கஸ்டமருக்கு வந்து இது பிம்பிள்ஸுக்காக யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குற ஒரு ஜெல் இது. எல்லா ஜெல்லுமே இருக்குது. பட் இது வந்து கலர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதோட எஃபெக்டும் சூப்பராக இருக்குது. ஆமாங்க. இது எங்க அம்மா செஞ்ச சோப்பு. இந்த ரைட் ஒயின் சோப்பை யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். நான் சொன்னது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோர் ஷாப்பிங் ஆப். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.